டியூப் தமிழ் வணக்கம். இளையோர் போதை வஸ்து பாவிப்பது இரவு நேர வாழ்க்கை என்று இன்றைய புதிய ஜென்சி தலைமுறை என்கின்ற இளையோரிடையே அதிகரித்திருக்கின்றது. வெள்ளி சனி ஆகிய நாட்களில் இந்த போதை வஸ்து அவர்களை வாட்டி எடுக்கின்றது. பிள்ளைகள் இரவு நேரம் வீட்டை விட்டு வெளியேறி சென்றால் காலைதான் மறுபடியும் வருகின்ற ஒரு மோசமான கலாச்சாரம் ஆரம்பித்திருப்பதன் அடையாளம் ஐரோப்பாவில் இப்பொழுது கொடிகட்டி பறந்து கொண்டிருக்கின்றது. இந்த இரவு நேர வாழ்க்கையில் இவர்கள் என்னதான் செய்கின்றார்கள் என்றால், போதை வஸ்து அருந்தாமல் இருந்தால் அந்த இளைஞனை அல்லது அந்த பெண்ணை நண்பிகள் சேர்த்து கொள்ள மாட்டார்கள். எனவே நட்பு வலையாக்கம் ஒன்றை உருவாக்க வேண்டுமாக இருந்தால் போதை வஸ்து பாவிப்பது ஒரு கலாச்சாரமாக மாறிக்கொண்டிருக்கின்றது. டென்மார்க்கில் செய்யப்பட்டிருக்கின்ற ஆய்வுகளின் படி ஒரு வெள்ளி இரவு மட்டும் 20 கிலோ அளவிலான போதை வஸ்தை இந்த இளையோர் பாவிக்கின்றார்கள் என்றும், கொக்கைன் போதை வஸ்து இதில் முக்கியமான இடம் பிடித்திருப்பதாகவும், இதனுடைய உயர்வு வன்முறையாக அதிகரித்து செல்வதாகவும் அந்த ஆய்வு தெரிவிக்கின்றது. மதுவே ஜீவநாடி, மதுவை அருந்தாதவன் பேடி என்கின்ற தலைமுறை பெற்றெடுத்த ஜென்சி தலைமுறையினர் போதையே சிறந்த பாதை என்று இப்பொழுது சென்று கொண்டிருக்கின்றார்கள். 15-25 வயதிற்கு இடைப்பட்ட இந்த இளையோரில் 24% கொக்கைன் போதை வஸ்தை பாவிக்கின்றார்கள். இதில் ஆண்களை எடுத்துக்கொண்டால் ஆண்களில் 33% கொக்கைனை பாவிக்கின்றார்கள். 21 இரவுகள் 13 நகரங்களில் நடமாடி திரிந்த 1982 இளைஞர்கள் யுவதிகளிடையே போதை வஸ்து பாவிக்கின்றீர்களா என்ற கேள்விக்கு அவர்கள் தந்த பதிலில் இருந்து இந்த தகவல் திரட்டப்பட்டிருக்கின்றது. இந்த 24% 15% சமீபத்தில் போதை வஸ்தை ஆரம்பித்தவர்கள் ஆவார்கள். எனவே மதுபான விற்பனையை விட போதை வஸ்து விற்பனை என்பது இப்பொழுது சர்வதேச வலையாக்கம் போல இளைஞர்களிடையே பரவலாக்கம் பெற்றிருக்கின்றது. இதை தடுக்க போலீசாரினால் முடியவில்லை. இரவு வாழ்வில் வருகின்ற ஆபத்து இது. கடந்த 10 வருடங்களில் அதிகரித்திருக்கின்ற ஒரு உயர்வாகவும் இது இருக்கின்றது. இன்றைய இளையோரிடையே எதிர்காலத்தை வெற்றி பெற வேண்டும் என்கின்ற கனவுகளை விட வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை வந்தால் இந்த இரவு நேர வாழ்க்கையும் போதை வஸ்தும் அவர்களுடைய கவனத்தை பெருமளவில் திசை திருப்பி இருப்பதாக இந்த ஆய்வு சுட்டிக்காட்டுகின்றது. இதிலிருந்து வெளியே வர முடியுமா என்றால் பல இளைஞர்களும் யுவதிகளும் கூறுகின்ற பொழுது இது மிக அவசியம். நண்பர்களுடன் சேர்ந்து வாழ்வதற்கு இதை நாங்கள் கடைபிடிக்க வேண்டியதாக இருக்கின்றது. இதை பாவிக்காவிட்டால் மற்றவர்கள் எங்களை கைவிட்டு விடுவார்கள். நாங்கள் தனிமையில் தான் இருக்க வேண்டி வரும் என்று கூறுகின்றார்கள். எனவே இவர்களுடைய தேடல், நீண்ட வரலாறுகளை வாசித்தல், நாளை என்ன நடைபெறப் போகின்றது என்று யோசித்தல் எதுவும் இல்லாமல் வெள்ளி சனியை மட்டும் யோசித்து வாழுகின்ற அபாயமான ஒரு வாழ்க்கை இருப்பதை இது காட்டுவதாகவும் அந்த செய்தி தெரிவிக்கின்றது. இப்பொழுது கொளுத்தி கொண்டிருக்கின்ற வெயில் மதுபானத்தை பாவிக்காதீர்கள் என்று பாரிஸில் உள்ள மக்களிடம் பிரான்சிய அரசு வினயமாக கேட்டிருக்கின்றது. வெப்பத்தினால் உடல் சூடேறி கொண்டு செல்ல மதுபானம் உள்ளே இருந்து சூடேற்றி செல்லுகின்ற பொழுது உடலால் தாங்க முடியாமல் மரணங்கள் ஏற்படலாம் என்பதனால் இன்று வெள்ளிக்கிழமை தேவையற்ற மதுபாவனைகளை பாவிக்காதீர்கள் என்று அரசு தடுத்திருக்கின்றது. விற்பனைகளை நிறுத்தி இருக்கின்றது. இப்பொழுது பிரான்சில் வெப்பத்தினால் வைத்தியசாலைகள் நிறைந்து வழிந்து கொண்டிருக்கின்றது. வெப்பம் 35.5 பாகைக்கு உயர்வடைந்திருக்கின்றது. 1947 ஆண்டு ஜூன் 25 பின்னர் இந்த உயர்வு காணப்படுவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. பிரான்சின் மட்டுமல்ல, ஐரோப்பாவில் பல நாடுகளில் இது மிக மோசமாக இருக்கின்றது. ஸ்பானியாவில் உயர்கின்ற வெப்பம் காரணமாக 200 பேர் மரணமடைந்திருக்கின்றார்கள் என்பது அதிர்ச்சி செய்தியாகும். டென்மார்க்கில் நாளை வெப்பம் 36 பாகைக்கு உயர்வடைகின்றது. பிரிட்டனில் மட்டும் 642 பேர் ஆம்புலன்ஸ் வண்டிகளில் வெப்பத்தினால் பாதிக்கப்பட்டு ஏற்றி செல்லப்பட்டிருக்கின்றார்கள். அங்கு 36.4 பாகையில் வெப்பம் இருக்கின்றது. இதுபோல ஸ்பானியாவில் மிக மோசமான வெப்பமும் 35 பாகை வெப்பத்தை ஐரோப்பாவில் இருக்கின்ற 101 மில்லியன் மக்கள் சந்தித்திருக்கின்றார்கள் என்பதும் அவர்களுடைய பெரும் பிரச்சனையாக இப்பொழுது இது மாறி இருப்பதும், பருவநிலை மாற்றம் ஒவ்வொருவருடைய உடலையும் இப்பொழுது தாக்க தொடங்கி இருப்பதன் அடையாளமாக இது இருக்கின்றது. வெனிசுவேலா
வெனிசுலா நாட்டில் ஏற்பட்ட மோசமான நிலநடுக்கம் 10,000 இருந்து 1,00,000 பேர் வரை உயிர்களை காவு கொண்டிருக்கலாம் என்கின்ற அச்சம் காணப்படுகின்றது. எனினும் அந்த இடத்திற்கு தொகை வரவில்லை. இருப்பினும் நிலநடுக்கத்தினால் ஏற்பட்ட பாதிப்புகளினால் தேடுதல் வேட்டை நடைபெறுகின்றது. உயிரிழப்புகள் மெல்ல மெல்ல அதிகரித்து செல்லுகின்றது. வெனிசுலா நாட்டில் ஏற்பட்ட நிலநடுக்கம் முதலாவது நிலநடுக்கம் 7.2 ரிக்டர்களிலும் அதைத் தொடர்ந்து 40 வினாடிகள் இடைவெளியில் 7.5 ரிக்டர்களிலும் நிலநடுக்கம் ஏற்பட்டது. தொடர்ந்து மக்கள் வீடுகளை விட்டு ஓட்டமெடுக்க ஆரம்பித்தார்கள். இப்பொழுது மக்கள் வீதிகளில் இருக்கின்றார்கள். வெனிசுலாவினுடைய கரக்காஸ் தலைநகரம் முற்று முழுதான இருளில் மூழ்கி கிடக்கின்றது. இணையம் இல்லாமல் துண்டிக்கப்பட்டு கிடக்கின்றது. வெந்த புண்ணில் வேல் பாய்ச்சியது போல, பனையால் விழுந்தவனை மாடேறி மிரித்தது போல வெனிசுலா என்று விழுந்து கிடக்கின்ற நாட்டில் பட்டகுடியே படும் கெட்டகுடியே கெடும் என்பது போல இப்பொழுது இந்த தாக்குதல் நடைபெற்றிருக்கின்றது நிலநடுக்கமாக. இதனுடைய விளைவுகள் இனிமேல் தான் வரும். அமெரிக்கா அவசரமாக $150 மில்லியன் வழங்கி இருக்கின்றது. பாப்பரசர் உடனடியாக €1 மில்லியன் வழங்கி இருக்கின்றார் உதவியாக. 80 வயது முதியவர் ஒருவர் கூறுகின்ற பொழுது 1967 ஆண்டு வெனிசுலாவில் ஏற்பட்ட நிலநடுக்கம் போல இது மோசமாக இருப்பதாக தெரிவிக்கின்றார். 1821 ஆண்டு ஸ்பானியாவிடமிருந்து சுதந்திரம் பெற்ற கராபோபோ என்கின்ற கொண்டாட்டங்களும் விடுமுறையும் நிலவி அதில் ஈடுபட்டிருந்த மக்களை நிலநடுக்கம் தாக்கியிருப்பது குறிப்பிடத்தக்கது. ஸ்வீடன் நாடு அமெரிக்காவினுடைய CIA உளவு பிரிவு போல தானும் புதிதாக ஒரு CIA உளவு பிரிவு, அதற்கு பெயர் CIA அல்ல, UND என்கின்ற பெயரில் அமைக்க இருப்பதாக அறிவித்திருக்கின்றது. 200 பேர் இதில் புதிதாக நியமிக்கப்பட இருக்கின்றார்கள். இவர்களுடைய பணி ஸ்வீடனுக்கு வெளியால் சர்வதேச ரீதியாக நாடுகளை கண்காணிப்பதாகும். ரஷ்ய படைகளை புட்டின் குவித்துக் கொண்டிருந்தார். இவர்கள் எதற்காக குவிக்கப்படுகின்றார்கள், எங்கெல்லாம் குவிக்கப்படுகின்றார்கள் என்பதை ஸ்வீடனுடைய உளவு பிரிவு சரியாக தகவல் அறிந்து கொடுக்க தவறிவிட்டது. இதனால் ஸ்வீடன் அரசிற்கு தன்னுடைய உளவு பிரிவின் மீது கடுமையான விமர்சனங்கள் இருந்தது. ஆகவேதான் தன்னுடைய உளவு பிரிவை கூர்மைப்படுத்துவதற்கு சாபோ மெஸ்ட் என்கின்ற தன்னுடைய உளவு பிரிவுகளை விடுத்து அதிலிருந்து சில பணிகளை விலத்தி ஸ்வீடன் தூதராலயங்களில் செயற்படும் விதமாக இந்த புதிய ஏற்பாடு செய்யப்படுகின்றது. ஸ்வீடனுடைய உளவு பிரிவு தலைவர் தாமஸ் நீல்சன் இதை எதிர்த்து பொது வழியில் பேசியிருக்கின்றார். இது ஸ்வீடனுடைய உளவு பிரிவினுடைய கூர்மை தன்மையை கெடுக்கும் என்றும், ஸ்வீடன் உளவு பிரிவிற்கு உள்ளே கடந்த காலங்களில் வேற்று நாட்டு இரட்டை உளவாளிகள் ஸ்வீடனுக்கு உளவறிவது போல ஒரு நாடகம், ஸ்வீடனுடைய எதிரிகளுக்கு உளவறிவது போல இன்னொரு நாடகமாக 2 இடங்களிலும் வேலை செய்கின்ற உளவாளிகள் ஊடுருவ காரணமாக அமைந்தது. இப்பொழுது இந்த 200 நியமனங்களுக்கு உள்ளே ஸ்வீடனுடைய நட்பு நாடுகளில் இருந்தும் சீனா, ரஷ்யா போன்ற நாடுகளில் இருந்தும் இரட்டை உளவாளிகள் உள்ளே நுழைந்து ஸ்வீடன் என்ன செய்ய போகின்றது என்பதை அறியலாம் என்றும் அவர் கவலை வெளியிட்டிருக்கின்றார். அமெரிக்க அதிபரினுடைய வெள்ளை மாளிகையில் இருக்கும் சிச்சுவேஷன் ரூம் என்கின்ற இரகசிய அறைக்குள் இருந்தே உளவாளிகள் உளவறிந்து சென்று விட்டார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. எனவே இப்படியான உளவு பிரிவுகளை அமைப்பதன் மூலம் எதிர்காலம் உண்மையான உளவு தகவலை பெறலாமா என்பது கூட சவால் தான் என்று அவர் குறிப்பிடுகின்றார். நேற்றிரவு நடைபெற்ற உலக கிண்ண உதைபந்தாட்ட போட்டியில் அதிசயமான வெற்றி ஒன்று நடைபெற்றிருக்கின்றது. பல தடவைகள் உலக சாம்பியனாக வந்த ஜெர்மனியை எக்வடோர் நாடு தோற்கடித்திருக்கின்றது. 2-1 என்கின்ற கோல் கணக்கில் ஜெர்மனி தோற்றிருக்கின்றது. எக்வடோர் அடுத்த கட்டத்திற்கு முன்னேறி இருக்கின்றது. இதுபோல நேற்று மெக்சிகோ துருக்கிக்கு இடையே நடைபெற்ற ஆட்டத்தில் 3-0 என்ற கோல் கணக்கில் மெக்சிகோ துருக்கியை வெற்றி பெற்றது. தென்னாப்பிரிக்கா தென்கொரியாவிற்கு இடையே நடைபெற்ற மோதலில் தென்னாப்பிரிக்கா 1-0 என்கின்ற கோல் கணக்கில் தென்கொரியாவை வெற்றி பெற்றது. மொரோக்கோ கெய்டி நாடுகளுக்கு இடையே நடைபெற்ற மோதலில் மொரோக்கோ 4 கோல்கள், கெய்டி 2 கோல்கள் என்ற அடிப்படையில் மொரோக்கோ வெற்றி பெற்றது. பிரேசில் ஸ்காட்லாந்து நாடுகளுக்கு இடையேயான ஆட்டத்தில் பிரேசில் 3-0 என்கின்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. மேலும் சூடான செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது டியூப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்தில் இருந்து கீசே துறை. வணக்கம் உறவுகளே.